ஸோ ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்டிஇடி 2013 பேப்பர் 2 இங்கிலீஷ் பேப்பர் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட பேப்பர் 1க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏமாற்ற வேணாம் அப்படின்றதுக்காக நான் பேப்பர் 2 போட்டிருக்கேன். இதுக்கும் உங்களோட ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன். பியூர்லி இது வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவ் தான். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ 61 கொஷின் போயிடலாம். நம்ம பேரந்தசிஸ் ஆர் அப்படின்றது கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மார்க் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் அப்படின்றது தான் பேரந்தசிஸ்க்கு ஆன்சர். ஸோ இப்போ இது நார்மலாகவே அதுதான் ஆன்சர். இப்போ நார்மலாக எனக்கு ஆன்சர் தெரியலனா நான் என்ன ஒரு ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா இன்ட்ராகேஷனை பற்றி நான் படிச்சிருக்கேன், கொஷின் மார்க்ஸ் கொஷின். எக்ஸ்க்ளாமேஷனை பற்றி நான் படிச்சிருக்கேன், எக்ஸ்க்ளாமேஷன் மார்க் வரும். கொட்டேஷனை பற்றியும் நான் படிச்சிருக்கேன். ஸோ ஆனால் ப்ராக்கெட்ஸை பற்றி நான் படிக்கலை. இதை பற்றி நான் புதுசாக என்ன பேரந்தசிஸ்ன்ற இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன்னா நான் ஆன்சர் இதை தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஆப்ஷனுக்கு போக மாட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு இதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஆஃப் இன்ட்ராகேஷனுக்கு நமக்கு தெரியும் கொஷின் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இங்கிலீஷ் அதாவது லிட்ரேச்சர் நேம் என்ன அப்படின்னா எரோட்டிம் அப்படின்றதான். ஸோ இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு. ஸோ கொஷின் மார்க்குக்கு அதாவது இன்ட்ராகேஷன் மார்க்குக்கு இன்னொரு நேம் வந்து எரோட்டிம் அப்படின்றது. அடுத்து எக்ஸ்க்ளாமேஷன் மார்க்குக்கு காமன் நேம் எக்ஸ்க்ளாமேஷன் மார்க், எக்ஸ்க்ளாமேஷன் கொஷின் நம்ம சொல்லிடலாம். அல்டர்னேட் நேம் என்ன அப்படின்னா எக்ஃபோனிம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து ஒரு க்ரீக் வேர்டு தான். ஹிஸ்டாரிக்கல் நேம் இங்கிலீஷோட அதாவது எக்ஸ்க்ளாமேஷன் மார்க்கோட ஹிஸ்டாரிக்கல் நேம் வந்து எக்ஃபோனிம் அப்படின்றது. அப்புறம் நம்ம அஸ்யூஷுவல் இப்போ பார்த்தா ப்ராக்கெட்ஸ். ஸோ ப்ராக்கெட்ஸ் வந்து பேரந்தசிஸ் அப்படின்றது தான். ஸோ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா க்ரோச்செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்லி ப்ராக்கெட்ஸை பிரேசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் ப்ராக்கெட்ஸை செவ்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், ப்ராக்கெட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்து நம்ம கொஷின் போயிடலாம். செகண்ட் கொஷின்.